தட்டுங்கள். ஒரு 8 கோடி தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்று அதிக பெரும்பான்மையில் வென்று ஆட்சி அமைச்சிருக்கிற ஒரு மதிப்புமிக்க தலைவர், இந்தியாவில் 3வது மதிப்புமிக்க தலைவர், தென் மாநிலங்களில் முதல் இடத்தில் இருக்கிற ஒரு தலைவர். அப்போ அவங்க சிறையில் இருக்கிறது ஒரு ஒரு உணர்வு கொதிநிலையை இந்த மண்ணில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ அது நல்லதில்லை. அப்போ அதை அடக்கி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு போனால் அது மேலும் மேலும் வெடிக்கத்தான் செய்யும். அதை புரிந்து கொண்டு, ரெண்டாவது அவங்களுடைய உடல்நிலை, வயது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்கள உடனடியாக பிணை கொடுத்து விடுதலை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறை சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கு தகுதி, நேர்மை இருக்குங்கிறதான் கேள்வி. இப்போ எல்லாருமே இந்த வழக்கு 91லேருந்து 96 வரை அவங்க ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சிட்டாங்கங்கிறது தான் இந்த வழக்கு. அதுக்கு பிறகு இப்போ விமர்சிக்கிற எல்லாரும் இந்த வழக்கு இருக்கும்போது தான் அவங்களோட கூட்டணி வச்சு வென்றிருக்கிறாங்க. அவங்க வாக்கில் தான் இவங்க பதவிகளே அனுபவிச்சிருக்காங்க. இப்போ ஐயா சுப்பிரமணியம் சாமி இந்த வழக்கு தொடுத்தவரே வயதில் அவரை விட இளையவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா காலில் விழுந்து சீட்டு வாங்கி தான் சோழவந்தானில் வென்று வாஜ்பாய் அமைச்சராக இருந்தார். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு விமர்சிக்கிற ஐயா எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் கூட இப்போ 29 இடம் இவங்க தயவில் தான் வென்றாங்க. இப்போ அவ்வளவு நேர்மையாக பேசுகிற அவர் நான் இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அம்மையாரோடு சேர்ந்து நான் தேர்தலில் நின்று வென்றுட்டேன், அதனால் நான் என்னுடைய இந்த எம்எல்ஏக்களை நான் பதவி விலகிறேன், நான் மறுபடியும் தேர்தலை சந்தித்து நான் வென்று நிரூபிக்கிறேன்னு சொன்னால் அதில் நேர்மை இருக்குது. இப்போ அவங்க தயவில் வென்றுட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த இடதுசாரிகளும் இந்த விஜயகாந்தும் குற்றவாளின்னா உங்களுக்குன்னு ஓட்டு இல்லைங்கிறத நீங்கள் தனித்து பாராளுமன்றத்தில் நின்று 14 தொகுதி தோற்றுருக்கீங்க. நீங்கள் 0.5 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கிறீங்க. அப்போ இந்த வாக்கில் நீங்கள் வெல்லலை, அவங்க வாக்கில் தான் வென்றிருக்கிறீங்க. அப்படின்னா இப்போ நீங்கள்லாம் பதவி விலகணும்ல. ஏன்னா மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவரை அதே மாதிரி மக்கள் செல்வாக்கு பெற்று தான் வீழ்த்தணும். நீங்கள் அது இல்லாமல் அவங்க எப்போ போய் சிறைக்கு போவாங்க, இதுதான் சந்தர்ப்பம்னு பேசுகிறது இது ஒரு சந்தர்ப்பவாத சூழ்நிலை அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இதில் நேர்மை இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா ஊழலை பற்றி பேசுவதற்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கோ கட்சிக்கோ நான் ஒரு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊழலுங்கிறத ஒன்றும் இந்த நிலத்தில் உருவாக்குனதே அவங்க தான். அப்போ இதில் யாருக்கு தகுதி இருக்குது? காங்கிரஸ் பேசுது, பாரதிய ஜனதா பேசுது, எல்லாருக்கு மேலேயும் வழக்கு இருக்குது. அதனால் அதை ஒரு சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ப அவங்க இல்லாத இடைவெளியை தங்களுக்கான களமும் காலமாக மாற்றுறதுக்கு துடிக்கிறாங்க. அது கர்நாடக உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு பிணை கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு எல்லோரையும் போல எங்களுக்கும் இருந்தது. அது நிபந்தனை பிணை கொடுத்துட்டாங்கன்னு கூட செய்தி வந்தது. அப்போ அதுக்கப்புறம் அந்த மனுவே தள்ளுபடி செய்யப்பட்டதுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா இப்போ உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது நிச்சயமாக விசாரணைக்கு வரும்போது பிணை கிடைச்சிரும்னு நான் நம்புகிறேன்.